அம்மாடி காலை மேல எடுத்துக்கோமா. ம். ஐயோ அத்தை நீங்களா? நீங்க ஏன் அத்தை இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்கீங்க? மாப்ப கொடுங்க அத்தை, நான் மாப்ப விடுறேன். அட இதுல என்னம்மா இருக்கு? நீ தண்ணியில கைய வச்சு உனக்கு சளி எதுவும் பிடிச்சிருச்சுன்னா அத்தையால அதை தாங்க முடியாதுமா. நீ உட்காந்து போன் யூஸ் பண்ணுமா, அத்தை இதெல்லாம் பாத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல அத்தை, நானே மாப்ப விடுறேன், கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா என் தங்கம், நீ உட்காரு, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன். ம் சரிங்க அத்தை. வாவ், என் அத்தை என்னை எப்படி தாங்குறாங்க. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ம். டேய் கீழே பாத்து வாடா, மா போட்டுட்டு இருக்கேன். ஏமா நீ ஏமா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? ஆமா அவ என்னமா பண்றா? பார்த்தா தெரியல, உட்காந்து போன் நோண்டிட்டு இருக்கா. ஆத்தி. ஏமா நீ ஏமா இந்த வேலையெல்லாம் பாக்குற? அவகிட்ட கொடுமா, அவ பாப்பா. இந்த வேலை மட்டுமா நான் பார்த்தேன்? எல்லா வேலையுமே நான் தாண்டா பாக்குறேன். துணி துவைச்சதும் அம்மா தான், பாத்திரம் விளக்குனதும் அம்மா தான். இது ஏன் இன்னைக்கு சமையல் செஞ்சது கூட அம்மா தான்டா. ஏமா இதெல்லாம் நீ பாக்குற வேலையாமா? அவகிட்ட சொல்ல வேண்டியதானே, அவ பாப்பால. எங்கப்பா, இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்க கிட்டலாம் இந்த வேலையை சொல்ல முடியுமா? பரவாயில்ல, நான் இருக்கிற வரைக்கும் நானே இந்த வேலையெல்லாம் பாக்குறேன். நீ நகரிடா, மா போடணும். வயசான காலத்துல எங்க அம்மா எவ்வளவு வேலை பார்க்க வைக்கிறா, இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. அட பாவீங்களா, என் முன்னாடி நல்லவங்க மாதிரியே பேசிட்டு என் புருஷன் கிட்ட போய் என்ன கோர்த்து விட்டுருச்சே. அத்தி, என் புருஷன் வேற கோவமா வரானே, இப்ப என்ன பண்றது? ஜூட்டு விட்ட வேண்டியதான், எஸ்கேப்.